வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம உகாதி ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரா மேங்கோல புளியோதரை ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல போலி ஒன்று பண்ண போறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரா மேங்கோ புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா ஒரு 6 வரமிளகா, தனியா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டுருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா நீங்க கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் கோகோனட் தான் சேர்க்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க கொப்பரை தேங்காய் இருந்தால் அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வறுக்கும் போது ஈரப்பதம் போக நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் வறுப்பட்டு ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, சாதம் 1 கப்பு சாதம் நல்லா உதிரியா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரா மேங்கோல தான் புளியோதரை பண்ண போறோம். நல்ல புளிப்பான மேங்கோ, மீடியமா நல்ல புளிப்பா இருக்கிற மேங்கோ மாங்காய், ரா மாங்கால தான் பண்ண போறோம்ல. ஸோ அதுல இந்த பாருங்க, இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம், துருவிய பச்சை மாங்காயை இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலையை தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ சுட சுட அந்த மஞ்சள் பொடி மேலே விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம வறுத்ததை நல்லா கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இது நல்லா உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோமா, இந்த பொடியை தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கறிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மாங்காய் புளியோதரை ரெடி. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம போலி தான் பண்ண போகிறோம். இப்போ பருப்பு போலிக்கு 1 கப்பு கடலை பருப்பை நல்லா வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல்ல அரைச்சிக்கலாம். இதுக்கு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது கூடவே வேக வச்ச கடலைப்பருப்பு. தேங்காய் கடலைப்பருப்பை அரைச்சாச்சு. 1 கப்பு கடலைப்பருப்பை நம்ம வேக வச்சு வச்சிருந்தோமா, 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். நான் வெல்லம் கரையை விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வடிகட்டிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். வெல்லம் நல்லா ஒரு கொதி வந்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, வேக வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய் அதெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா சேர்ந்தாப்புல வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா சேர்ந்தாப்புல வந்துடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஆறட்டும். மாவு இன்னைக்கு கோதுமை மாவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ஸ்டஃபிங்கு நல்லா ஆறிடுது. இதுலேருந்து ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கோதுமை மாவும் நல்லா ரெடியாக இருக்கு. நீங்கள் வேணும்னா மைதா மாவும் போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். நம்ம ஸ்டஃப்டு பராட்டா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே இதை பண்ணிடலாம். நல்ல ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அரிசி மாவு தொட்டுடுறேன். கல் காஞ்செடுத்து போட்டு எடுத்துடலாம். நெய் தடவிக்கலாம். எடுத்துடலாம். நம்மளுடைய பருப்பு போலியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு உகாதி ஸ்பெஷலா நம்ம மாங்காய் புளியோதரை, அதுக்கப்புறம்
பருப்பு போலி ரெண்டும் பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் எல்லாருக்குமே வந்து உகாதி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.